கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இன்று அதிகாலை தியத்தலாவ ரயில் நிலையத்திற்கு அருகில் சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி பேருந்தின் பிரேக் செயலிழந்ததால் சாரதி வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து பேருந்து சாலையை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்தது. விபத்தில் காயமடைந்த அனைத்து பயணிகளும் உடனடியாக தியத்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவரின் நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் போலீசார், அவசர மீட்பு பிரிவினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து பேருந்துக்குள் சிக்கியிருந்த பயணிகளை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த விரைவான நடவடிக்கையால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பாக தியத்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை நேற்றைய தினம் மாத்தறை தலல்ல வீதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 40 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.